ஒரு பெண்ணு சார், அதை பத்தி எல்லாரும் எவ்வளவு கதை எழுதியிருப்பாங்க. அந்த பெண்ணோட கதை யாருக்காச்சும் தெரியுமா? இந்த பெண்ணு மெசபடோமியா, சுமேரியா இந்த நாகரிகத்துல ஃபர்ஸ்ட் பேனாங்கிற கான்செப்டே கொண்டு வந்திருக்காங்க. அப்ப எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, மரத்துல இருந்து குச்சியை வெட்டி அதோட டிப்பை மட்டும் ஷார்ப் பண்ணி எழுதிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபெதர் கான்செப்ட் வருது, ரெக்கையில இங்க தொட்டு எழுதுறது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வரைக்குமே அந்த கான்செப்ட் தான் வந்து போயிட்டு இருந்திருக்கு. இந்த இங்க தொட்டு எழுதும் போது பார்த்தா மேலெல்லாம் சிந்துறது, எழுதுற இடத்துல சிந்துறது மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. அப்ப அதுக்கு ஆல்டர்னேட்டா ஒன்று கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் நிறைய டிசைன்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, பேனாக்குள்ள இங்க நிரப்பி எழுதுறது. அப்பதான் வந்து வாட்டர்மேனுங்கிறவர் அவரோட டிசைனை ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாரு 1884ல. அதுக்கப்புறமா பார்த்தா ஃபவுண்டைன் பென்லயுமே நிறைய டிராபேக் இருந்திருக்கு. என்னன்னா வந்து நிப்பு ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறது, வந்து எழுதுறதுக்கு லேட் ஆகுறது, அப்புறம் எழுதுனதுக்கு அப்புறம் அந்த இங்கு காயறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுறது, அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்திருக்கு. சரி, இப்ப அதுக்கு ஆல்டர்னேட்டா உன்னை கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நிறைய டிசைனை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 1930sல லாஸ்லோ பிரோங்கிறவர் தான் இந்த பால் பாயிண்ட் பெண்ணை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அவர் கண்டுபிடிச்ச கான்செப்ட் தான் கொஞ்சம் அப்படியே மாடர்னைஸ் பண்ணி இந்த ரெனால்ட்ஸ்ங்கிற கம்பெனி 1945ல வராங்க. சரி, இப்ப பெண்ணுக்கு ஒரு அப்ரிவேஷன் இருக்குல்ல, போயட், எஸ்ஏயிஸ்ட், நாவலிஸ்ட். இதுதான்